ஏய் ஒரு நிமிஷம் நில்டா. என்னாச்சு? அன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சதுக்கு உங்க அண்ணி என்ன அந்த முறை முறைச்சு பாக்குறா. அதுவும் இன்னைக்கு நம்ம ஃபுல் மீல்ஸே சாப்பிட வந்திருக்கிறது தெரிஞ்சா அவ என்ன செய்வான்னு ரொம்ப பயமா இருக்குடா. இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? 3 நேரத்துக்கு அண்ணி மட்டும் வீட்ல இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. பேசாம சொல்லாம கொள்ளாம ரிட்டர்ன் போயிடலாமா? எப்படி மாப்பிள்ள என்ன வாங்க வாங்க, ஏன் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அது வந்துமா, நீங்க சமைக்கிற வாசம் வாசல் வரைக்கும் தூக்குது. அதான் என்னென்ன செஞ்சிருப்பீங்கன்னு சின்னதா ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தோம். வாசனைக்கே கணக்கு போட ஆரம்பிச்சா எப்படி? உள்ள வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பாருங்க. அப்ப கணக்கு இன்னும் பெருசா இருக்கும். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க தம்பி வாங்க. போறோம். வாசனையே சும்மா தூக்கலா இருக்கே. அண்ணே சீக்கிரமா சாப்பிடலாம் போல இருக்குண்ணே. அப்புறம் என்ன தம்பி, இலைய முன்னாடி வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க, நல்லா அள்ளி சாப்பிடுங்க. தம்பி இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? சாப்பிடுங்க. தம்பி தண்ணி. ஆத்தி தண்ணிய கையில வச்சுட்டு என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நிக்குது பாரு, குடு தம்பிக்கு. மெதுவா நிதானமா குடிங்க. இங்க பாருங்க, நம்ம வீடுதான். நிதானமா பொறுமையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. சரிங்க சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆர்த்தி அவ கையால பார்த்து ரசிச்சு சமைச்ச சாப்பாடு. இதெல்லாம் பார்த்தா ஹோட்டல்ல ஏதோ பார்சல் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்ச மாதிரில இருக்கு. ஐயோ ஜீவா, இல்ல அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆமா ஆர்த்தி எப்ப சமைச்சாலும் 4-5 வெரைட்டி சேர்த்து தான் சமைப்பா. அந்த மாதிரி தான் இன்னைக்கும் சமைச்சிருக்கா. பரவாயில்லங்க. எங்களுக்காக உங்க பொண்ணு இவ்வளவு சமைச்சிருக்காங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம்தான். உங்களுக்காகலாம் ஒன்றும் இல்லை, அம்மா சொன்னாங்க, அதனால தான் சமைச்சேன். அப்படி போடு. எப்படியோ சாப்பிட வந்திருக்கிறது நாங்க தானே. தேங்க்ஸ். மொத்தத்துல சாப்பாடுன்னா இப்படிதான் டேஸ்டா இருக்கணும். அவ்வளவு பிடிச்சிருக்கா? அப்ப இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? போருங்க. அம்மா கிளம்பலாமா? இருடி, சாப்பிடுறாங்கல்ல, சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறமா போலாம். என்னாச்சுங்க? இல்ல தம்பி, நாங்க கொஞ்சம் வெளியில போனோம், அதான் ஆர்த்தி கூப்பிடுறா. பரவாயில்லைங்க. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வேணா கொண்டு வந்து டிராப் பண்றேன். ஐயோ தம்பி, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அவசரம் இல்ல. நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போலாம். ராஜேஸ்வரி அம்மா. அம்மா வானதி, சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஏதாவது வேலையா இருக்கியா? நான் என்னம்மா உங்களை மாதிரி பெரிய ஆபீஸ் வேலையாவா இருக்க போறேன்? அம்மா ரைஸ் மில்க்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதான் போயிட்டு இப்ப திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறியா? இல்லம்மா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை,
நிச்சயதார்த்த பட்டு எடுக்கிறதுக்காக கடை வரைக்கும் வந்திருக்கேன். இருக்கிற புது டிசைன்ஸ்ல ஒரு 3 புடவை எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்குமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எடுத்துட வேண்டியது தானே. எனக்கு மட்டும் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எடுத்துட முடியாதுல்ல. நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன். நீ போன்லயே அந்த 3 புடவையும் பார்த்து அதுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. சரி இரு, நான் கட் பண்ணிட்டு வீடியோ கால்ல கூப்பிடுறேன். ஆர்த்திக்கு எடுக்க போற நிச்சயதார்த்த பட்டு எனக்கு பிடிச்சிருக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? ஒருவேளை அவங்க எடுத்திருக்கிற புடவை நல்லா இருக்கா இல்லையான்னு என்கிட்ட அபிப்பிராயம் கேக்குறாங்களோ என்னமோ. இப்படி நீ வெயில்ல நின்னு சிரமப்பட்டு பேசணுமேனு தான் உன்னை வீட்டுக்கு போய் கால் பண்ண சொன்னேன். இருக்கட்டும்மா. சரி, ஒரு நிழல பார்த்து ஒதுங்கியாச்சும் பேசு. பரவாயில்லம்மா. எங்க ஊரு வெயில், புழுதி, மழை தண்ணி எல்லாம் எனக்கு பழக்கப்பட்டதுதான். நீங்க புடவைய காட்டுங்கம்மா. சரி இரு. பாரு, இது பிடிச்சிருக்கா? அம்மா, இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சத சொன்னா நீ எனக்காக அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவ. ஓ மனசுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அது போதும். நாம ஏதாவது சொல்ல போய் அம்மாக்கு அந்த புடவை பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? எந்த சூழ்நிலையிலயும் என்னால அவங்க மனசு கஷ்டப்பட்டுற கூடாது. என்ன நாம சொல்ல போறோங்கிறத நல்லா நிதானமா யோசிச்சு சொல்லணும் வானதி. ஒருவேளை வானதி நமக்கு பிடிச்ச புடவையை விட்டுட்டு இன்னொரு புடவை செலக்ட் பண்ணிடுவாளோ? அப்படி எதுவும் அவ மாத்தி சொல்லிட்டா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். பேசாம நாம செலக்ட் பண்ணிருக்க புடவை எதுங்கிறத வானதி கிட்ட சொல்லிடலாம். அம்மா, அந்த பிங்க் கலர் புடவை பிடிச்சிருக்கு. நான் இந்த பிங்க் கலர் என்னம்மா, நான் சொல்றதே நீங்களும் சொல்றீங்க? திருத்தம். நான் மனசுல நினைச்சதுதான் நீ சொல்லியிருக்க. நமக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா?